வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே. அத்தியாயம் 27. சாம்புவின் தந்தை தன் சம்பந்தி அம்மாளின் உடல் நலனை பற்றி விசாரித்து அவ்வப்பொழுது மருமகனுக்கு கடிதம் எழுதி கொண்டிருந்தார். சில சமயங்களில் அதே காகித உரையில் மகளுக்கும் ஒரு தனிப்பட்ட கடிதத்தை எழுதி மருமகன் மேற்பார்வையில் அதை சேர்த்து அனுப்புவது வழக்கம். பார்த்திபனது மருந்து கடை முகவரிக்கு தான் கடிதங்களை அனுப்பினார். வியாபார சம்பந்தப்பட்ட கடிதங்கள் அனைத்தும் பார்த்திபனுடைய கடை முகவரிக்கு தான் வருவது வழக்கம். எப்பொழுதாவது அபூர்வமாக உறவினர் யாராவது மரகதத்திற்கு கடிதம் எழுதுவதுண்டு. அதற்கு மட்டுமே வீட்டின் பக்கம் தபால்காரர் வருவது அதிசயம். ஆனால் வெளியூருக்கு சென்றிருக்கும் கணவன் கடிதம் போடுவதாக சொல்லியிருந்தான். அந்த எதிர்பார்ப்பில் சாம்பவி தினமும் தன் வேலைகளுக்கிடையே காலை மாலை 2 வேளைகளும் வாயில் பக்கம் வந்து எட்டி பார்த்து ஏமாந்து கொண்டிருந்தாள். அன்று காலை அவள் மாமியாருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த சமயம் கேட்டை மெல்ல திறந்து கொண்டு தபால்காரர் உள்ளே வருவதை பகவதி பார்த்து விட்டாள். யாரும் அருகில் இல்லாத சமயம் பார்த்து அது சற்றென்று தானே வராந்தாவை தாண்டி படிகள் இறங்கி தோட்டத்திற்குள் சென்று முந்திக் கொண்டாள். திருமதி சாம்பவி பார்த்திபனுக்கு கடிதம் வந்திருக்கு. புன்முறுவலுடன் தபால்காரர் கடிதத்தை தீட்ட, நான் குடிக்கிறேன், அவங்க உள்ள வேலையாக இருக்காங்க என்று பதிலுக்கு முகத்திலே ஒரு மெல்லிய மெல்லிய சிரிப்பை மறுவிட்டு கொண்டு சற்றென்று வாங்கி இடுப்பில் செருகி கொண்டாள். பம்பாய்க்கு சென்று 1 வாரம் கூட ஆகலை. அதற்குள் மனைவிக்கு பார்த்திபன் கடிதம் எழுதிவிட்டானே. உரைக்கல் கனமாக தெரிந்த கடிதத்தில் பத்தி பத்தியாக தன் பரிவை வார்த்தைகளால் வாரி கொட்டியிருப்பான். என் மகளுக்கு கிடைத்திருக்க வேண்டிய பாக்கியத்தை எவ்வளோ ஒருத்தி உண்டு குடுத்தினத்தில் பட்டணத்திலே பரிதவித்த ஒரு பாவி வந்து தட்டி கொண்டு போய்விட்டாளே. தனக்குள் பொறாமைகளில் புகைந்து கொண்டு உள்ளே விரைந்தாள். குளியலறைக்குள் நுழைந்து குழாயை திருப்பி தண்ணீர் விழும் ஓசையை எழுப்பிவிட்டு உரையை பிரித்து கடிதத்தை எடுத்தாள். 5 பக்கங்களுக்கு மேல் பார்த்திபன் மனைவிக்கு எழுதியிருந்தான். இந்தா செல்வி, பக்கத்து பெண் நோட்டை எட்டி பார்த்து எழுதிறியே, காப்பி அடிக்கிறது தப்பு இல்லையா என்று அதட்டி மாணவிகளை கண்காணித்த பள்ளி ஆசிரியர்தான் அவள். ஆனால் அந்த கட்டுப்பாட்டை தன்னளவில் உதறிவிட்டாள். சாம்பவிக்கு அவள் கணவன் எழுதிய கடிதத்தை படித்து பார்ப்பது சரியில்லை என்ற எண்ணத்தை மறந்து குமரி கொந்தளித்த ஆத்திர உணர்வில் கொஞ்சமும் லஜ்ஜையின்றி பார்த்திபன் தன் மனைவிக்கு கொஞ்சம் மொழிகளை தூவி எழுதியிருந்த கடிதத்தை மூச்சு விடாது படித்து முடித்தாள். அடப்பாவி, மனைவி மேல் இவன் இத்தனை ஆசையை வைத்திருக்கிறான். ஒரு நாள் பிரிவிலே இப்படி உருகி போகும் இவன் தாயின் பேச்சை கேட்டு தாரத்தை ஒதுக்கி வைத்து விடுவான் என்பது வீண் கனவு. போன இடத்தில் வியாபார சங்கதிகள் சுலுவாக முடியாததினால் இன்னும் 1 வாரத்துக்கு மேல் அங்கே தங்கி இருக்க நேரும் என்று எழுதியிருக்கிறான். அப்படியென்றால் பார்த்திபன் வீடு வந்து சேர மேலும் 15 நாட்களுக்கு மேல் பிடிக்கும். அதற்குள் புயலாக பல எண்ணங்களும் திட்டங்களும் மனதில் உருவாக அவள் அந்த கடிதத்தை சுக்கல் நூறாக கிழித்தாள். குளியலறை அலமாரியில் தட்டிலிருந்த நெருப்பு பெட்டியை எடுத்தாள். கடித தூள்களை குளிக்கும் அறை முற்றத்தின் நடுவில் வைத்து நெருப்பு குச்சியை கிழித்து பற்ற வைத்தாள். பார்த்திபனது கடிதம் எரிந்து கருகி சாம்பலாகியது. அண்டாவிலிருந்து ஒரு செம்பு தண்ணீரை முகந்து எடுத்து அதன் மீது ஊற்றி சாளகம் வழியே அதை அப்புறப்படுத்தினாள். மனைவி மீது கொண்டிருந்த அவனது அன்பு அந்த காகிதத்தை போல சாம்பலாகி போகக்கூடாதா? ஆத்திரத்துடன் பற்களை கடித்து கொண்டு குழாயை நிறுத்திவிட்டு மெல்ல அறையை நின்று வெளியே வந்தாள். அந்த வார இறுதியில் வைத்தியர் மரகதத்தை கவனிக்க வந்தார். முன்னை விட அவள் விரைவாக குணமடைந்து வருவதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் அறையை விட்டு வெளியே வந்தார். சமையல் கட்டு பக்கம் வந்து, தங்கவேலு தம்பி, இன்னைக்கு எனக்கு காஃபி வேண்டாம், வீட்டிலே சாப்பிட்டு இப்போதான் கிளம்பினேன் என்றபடி கதவோரத்தில் நின்ற சாம்பவியை பார்த்து முறவளித்தார். நேற்று தபாலில் பார்த்திபன் எனக்கு கடிதம் போட்டிருந்தார் என்று அவர் ஆரம்பித்ததை கேட்டு சாம்பவி திகைத்து போனாள். அவளுக்கேன் அவள் கணவன் இன்னமும் கடிதம் போடவில்லை? நான் வரும் வரை தன் தாயை நன்றாக கவனிச்சிக்கோங்க, சாம்பவிக்கு தைரியம் சொல்லுங்கன்னு எழுதியிருந்தார். கவலைப்படாதீங்க, நீங்கள் ஊருக்கு திரும்புகிற வரை வாரம் 4 தடவையாவது உங்கள் அம்மாவை போய் பார்ப்பேன். உங்கள் மனைவி தன் மாமியாரை கண் இமைக்குள் வச்சு காப்பாற்றிட்டு வரும்போது உங்கள் மனசு ஏன் சஞ்சலப்படணும்னு
பதில் எழுதி போட்டு விட்டேன். ஆமாம், எனக்கே ஒரு கடிதம் போட்டு விட்டிருக்கிறாரே பார்த்திபன். மனைவிக்கு குறைந்தது 2 கடிதமாவது எழுதியிருப்பாரே. பம்பாயில் சாப்பாடு வசதி எப்படியாம்? சும்மா சொல்லக்கூடாது. உன் மாமியார் நல்லாவே சமையல் செய்வாங்க. படிக்கிற காலத்திலே கூட உன் கணவர் லீவு விட்டதும் வீட்டுக்கு அடுத்த நாளே வந்து நிற்பார். அம்மா கை சாப்பாட்டு மேலே அத்தனை ஆசை. இப்போ சொல்லிவிட்டு பரிகாசமாக கண்களை சிமிட்டி கொண்டு சிரித்தார். வைத்தியருக்கு கடிதம் எழுதிய அவள் கணவன் அவளுக்கு ஏன் இன்னமும் எழுதவில்லை? அடி வயிற்றில் அழுகை புரள கவலையில் அவளது உணர்வுகள் துவண்டன. இன்னும் அவர் எனக்கு ஏதும் எழுதலை என்று அவள் முடிக்கும் முன் பகவதி அந்த இடத்தில் வந்து கலந்து கொண்டாள். ஆச்சரியமா இருக்கே, அவர் கட்டாயம் உனக்கு எழுதியிருக்கணுமே. டாக்டர் வைத்தியலிங்கம் முணுமுணுத்ததை கேட்டு பகவதி அதிர்ந்து போனாள். ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்தவர் அவர். நாளையோ மறுநாளோ எதேச்சையாக அவர் தபால்காரரை சந்திக்க நேர்ந்து அறியும் ஆவலில் சாம்பவி அம்மாவுக்கு கடிதம் ஏதாவது வந்ததா என்று கேட்டுவிட்டால், வந்ததே. 2 தினங்களுக்கு முந்தி வீட்டு தோட்டத்திலே நான் நுழையும் முன் பருமனான ஒரு அம்மா எதிரே வந்து அவசரமாக வாங்கிட்டு போனாங்களே என்று அவன் உளறிவிட்டால் எச்சிலை விழுங்கி கொண்டாள் பகவதி. தம்பி பார்த்திபன் வியாபார காரியமாக வெளியூருக்கு போயிருக்கு. பாவம், எத்தனை வேலையோ என்ன கஷ்டங்களோ. தன் தாயாரின் உடமை பற்றி உங்களுக்கு கடிதம் போட்டது நியாயம். இன்னும் சில நாளில் திரும்பி வரப்போகிறமே, எதுக்குன்னு சாம்பவிக்கு எழுதலை போல இருக்கு என்று கூறிவிட்டு சாம்பவியை வெறித்தாள். இருக்கலாம், அடுத்த கடிதம் எனக்கு வந்தால் நானும் வேடிக்கையாக பதில் போட்டு வைக்கிறேன். சாம்பவிக்கு கடிதம் போடாமல் எனக்கு நீங்கள் எழுதுறது சரியில்லை. உண்மை நிலவரம் தெரியணும்னா உங்கள் மனைவிக்கிட்டே இருந்து தான் தகவல் கிடைக்க முடியும். நீங்கள் இப்படி மௌனமாக இருக்கிறதாலே உங்கள் மனைவி ரொம்ப மனம் துவண்டு போயிருக்காங்க அப்படின்னு எழுதுகிறேன். அதுக்கு பிறகு நாளைக்கு ஒரு கடிதம் இந்த வீட்டு கதவிடுக்கு வழியே நடையில் விழாட்டா என் பெயர் வைத்தியலிங்கம் இல்லை. உரத்த குரலில் சிரித்தார். பின்னர் தன் பையை தூக்கி கொண்டு கிளம்பிவிட்டார். பாவி மனிதன், ரொம்ப சலுகை எடுத்துக்கொண்டு அப்படி எழுதி போட்டாலும் வியப்பதற்கில்லை. பார்த்திபனுக்கு உண்மை தெரிந்துவிட்டா பகவதியின் நெஞ்சு படக் படக்கென்று அடித்து கொண்டது. அனைத்தையும் கேட்டுக்கொண்டே காய்களை நறுக்கி கொண்டு மேடை அருகே நின்ற தங்கவேலு சந்தேகத்துடன் பகவதியை ஊடுருவி பார்த்தார். சின்னம்மா, நம்ம ஐயா கட்டாயம் உங்களுக்கு கடிதம் போட்டிருப்பார். ஒரு சமயம் தபால்காரர் அதை தப்பு விலாசத்திலே போட்டுவிட்டு வந்திருக்கலாம். சமீபத்தில் வீட்டு நம்பர்களை எல்லாம் மாற்றினாங்க. அதில் குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். எதுக்கும் நான் சாயங்காலம் வெளியே போகிறச்ச தபால் ஆஃபீஸ் பக்கம் போய் ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கவா? பகவதிக்கு கோபம் கட்டுக்கொள்ளவில்லை. ஏனையா, உனக்கு இந்த வீட்டில் சமையல் வேலை செய்யவே பொழுது பத்தலை. இப்போ துப்பு துளக்க ஊர் சுத்த பார்க்குறீங்களா? பெரியம்மா காதில் இந்த சங்கதி விழுந்துச்சோ உங்களை இன்னைக்கே இங்கிருந்து கிளப்பிடுவாங்க. சமையல்காரருக்கு வீட்டு விஷயங்களில் என்ன பங்கு? இத்தனை இடம் யார் கொடுத்து வச்சிருக்காங்க? இதுக்கு முன்னாடி நான் வந்தப்போ வாயை திறக்காத மனுஷன் ரொம்ப தான் பேச வந்துட்டார். அதட்டலாக உருவினாள். அம்மா, நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் இருந்தாலே என்னை அதட்டுவோ மிரட்டுவோ உங்களுக்கு உரிமை கிடையாது என்றபடி கையில் பிடித்திருந்த காய்கறி அறியும் கத்தியுடன் தங்கவேலு முரட்டுத்தனமாக அவளை உற்று பார்த்தார். அந்த கத்தியாலே என்னை குத்தி கொன்று விடுவீங்க போலிருக்கே. பகவதி ஆத்திரமாக சிரித்தாள். குத்துறது கொடையிறது எல்லாம் உங்கள் பழக்கம். பதிலுக்கு தங்கவேலு சீறினார். வாய்ப்பேச்சு முற்றி பெருகும் சண்டையாக முடிந்து விடுவேன் அஞ்சி சாம்பவி இடை புகுந்தாள். சமையல்கார ஐயா, எனக்காக கொஞ்சம் நீங்கள் சும்மா இருங்கோ. ஒரு சமயம் நாளை மறுநாள் காகிதம் வரலாம். ஒரு சின்ன சங்கதிக்காக ஏன் இந்த தர்க்கம் என்று மிருதுவான குரலில் குழைவாக வேண்டிக் கொண்டாள். சமையல்கார தங்கவேலு மிகுவாக மேடை பக்கம் திரும்பிக் கொண்டார். நாம் பாட்டிலே இங்கே பேசிக்கொண்டு நிற்கிறோம். மரகதத்துக்கு அங்கே என்ன தேவைப்படுகிறதோ அரை கதவு சேர்த்திருப்பதாலே அவள் குறிப்பிட்டா கூட நமக்கு கேட்காது. போய் முதல்ல மாமியாரை கவனி. ஊருக்கு போன புருஷன் எங்கே ஓடி போயிடுவான். அப்படி மூஞ்சியை தொங்க விட்டுக்க வேண்டாம். உன்னை போல் வயசுலேயே என் கணவன் என்னை விட்டு மாதக்கணக்காக டூர் போயிடுவார். அதுக்காக நான் வீட்டு வேலைகளை போட்டுட்டு வாசலிலேயே போய் நின்றுக்கிட்டு இருந்தேன். நல்ல பொண்ணு நீ. இந்த சமையல்கார பயலுக்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்க. வேலைக்காரங்களை வைக்கிற இடத்துல காட்டி நமக்கு தான் சங்கடம். படப்படவென்று பகவதி பேசிக்கொண்டே அப்பால் நகர்ந்தாள்.
பார்த்திபன் கடிதத்தின் மீது அவள் திரும்ப சில நாட்கள் பிடிக்கும். வைத்தியலிங்கம் இடை புகுந்து குளறிவிடுவன். அவள் மரகதத்தை கைக்குள் போட்டுக்கொண்டு அந்த காரியத்தை சாதித்து விட வேண்டும். அவள் மகளுக்கு அந்த வீட்டில் வாழ்வு கிடைக்கிறதோ இல்லையோ அக்கறை இல்லை. மாயாவுக்கு போட்டியாக அந்த சாம்பவியின் வாழ்க்கை சாம்பலாகி போக வேண்டும். அவளது அடுத்த வேலை அதை மிக விரைவாக செய்து முடிக்க வேண்டியது அவசியம். தாடை இருக்க பற்களை கடித்து கொண்டு பொறாமை நெஞ்சு நெருப்பாக எரிக்க அவள் மரகதத்தின் அறைக்குள் சென்றாள். அத்தியாயம் 28. காலை குளியலுக்கு பின் மாற்றுடை அணிந்து நெற்றில் பளிச்சென்று திருநீற்றை கீற்றாக அணிந்து கொண்டு பகவதி அந்த வீட்டு பூஜை அறைக்குள் நுழைவதை வழக்கமாக்கி கொண்டிருந்தாள். தெய்வ வழிபாட்டில் தனக்கு அதிக நம்பிக்கை என்பதை வீட்டிலுள்ள ஆள்படைகளுக்கு முன் காண்பித்து கொள்ள வேண்டுமென்ற நோக்கம். வாய்தான் ஒரு தோத்திர பாடலை முணுமுணுத்ததை ஒழிய கண்கள் அறைக்குள் உள்ள ஒவ்வொன்றையும் கூர்மையாக ஆராய்ந்து கொண்டிருக்கும். பளிங்கு மேடை மீது அமர்ந்திருக்கும் வெள்ளி விநாயகரை வியப்புடன் பார்ப்பாள். இடப்பளவு உயரத்தில் அவரது இரு பக்கமும் 5 முகங்களில் ஒளிவிட்டு கொண்டு நிற்கும் வெள்ளி குத்து விளக்குகளின் விலையை மனதிற்குள் மதிப்பிட்டு கொள்வாள். பளிங்கு பீடத்தின் கீழே பூஜைக்கு மலர் எடுத்து வர உபயோகிக்கும் வெள்ளி மரக்கால், அதன் அருகே இருந்த கனமான வெள்ளித்தட்டு முதலியவைகளை பார்த்து பெருமூச்சு விடுவாள். பூஜை அறையில் உள்ள வெள்ளி சாமான்களே பல ஆயிரங்கள் பெருமென்றால் இந்த வீட்டில் உள்ள மற்ற வெள்ளி சாமான்களை கணக்கிட்டால் கையில் தூக்கினால் கிழங்கு போல எத்தனை கணம். எல்லாம் சட்டநாதனின் முப்பாட்டன் கால பொருள். இப்பொழுது இவைகளை வாங்க வேண்டுமென்றால் எத்தனை பணம் பிடிக்கும்? பலவிதமான சிந்தனைகளில் தெய்வத்தை மறந்து அவள் சில நிமிஷங்கள் பொறாமை உணர்வில் தவித்துவிட்டு வெளியே வருவாள். அன்று காலை அவள் பூஜை அறைகள் புகுந்த போது ஒரே கல்லில் 2 மாங்காயை அடிப்பது போன்றதொரு பயங்கர திட்டம் சற்றென்று மனதில் தலை தூக்கியது. தங்கவேலு மிகவும் மும்முரமாக சமையலில் ஈடுபட்டிருந்த சமயம் அது. மாமியாரை கவனிக்க சாம்பவி நோயாளியின் அறைக்குள் சென்று விட்டிருந்தாள். வேலைக்காரி பொண்ணு சாமான்களை விளக்க கிணற்றடிக்கு போய்விட்டிருந்தாள். வீடு கூட்டும் காத்தாயி முன்பக்கத்து தோட்டத்தில் குவிந்து கிடந்த உலர்ந்த இலைகளை பெருக்கி பின்பக்கத்து குழி ஒன்றில் நிரப்பும் பணியில் ஈடுபட்டிருந்தாள். மாயா குளியலறையில் குழாயை திருப்பிவிட்டு கொண்டு புதிதாக தான் வாங்கியிருந்த வெளிநாட்டு சோப்பை குழைத்து நுரைக்க செய்து சோப்பு விளம்பர பெண் போல் முகத்தில் தடவி கண்ணாடியில் வேடிக்கை பார்த்து விளையாடி கொண்டிருந்தாள். இது போன்ற அருமையான வாய்ப்பு அந்த வீட்டில் சற்றென்று கிடைப்பது அரிது. எனவே பகவதி சடிதியில் செயல்பட்டாள். பூஜை அறையில் ஒரு பக்கமாக வைக்கப்பட்டிருந்த அந்த வெள்ளித்தட்டை எடுத்தாள். 4-8 பக்கம் ஒன்றில் அதை வைத்து சுற்றி எடுத்துக்கொண்டு போய் தன் துணிப்பைக்குள் பதுக்கி வைத்தாள். சிறிது பொழுதில் காப்பி பலகாரத்தை முடித்து கொண்டு சேந்தூர்பட்டி ஜோசியர் ஞானசேகரை தேசிகரை பார்த்து சில விவரங்கள் தெரிந்து கொண்டு வருவதாக கூறி மரகதத்திடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்டு விட்டாள். பஸ் பிடித்து நேரே திருச்சி டவுனுக்கு சென்றாள். அங்கு கடை தெருவில் ஒரு வெள்ளி பாத்திர கடையில் தட்டை விலக்கி போட்டுவிட்டு பணத்தை வாங்கி தன் மணி பரிசில் திணித்து கொண்டாள். திரும்பி வரும் வழியில் செந்தூர்பட்டியில் இறங்கி ஜோசியர் ஞான தேசிகரை சந்தித்தாள். அவர் கையில் ஒரு 100 ரூபாயை வைத்துவிட்டு 2 தினங்களுக்கு பின் அவர் மரகதத்தை காண வர வேண்டும், அப்போது என்ன விதமான தகவல்களை சொல்ல வேண்டும் என்று உபதேசித்துவிட்டு வழியில் ஒரு ஹோட்டலில் பகல் சாப்பாட்டை கவனித்து கொண்டு நிம்மதியாக பொழுது அமுங்கும் வேலை வீடு திரும்பினாள். சாதாரண நாட்களாக இருந்தால் மரகதம் ஆரோக்கியமாக வீட்டில் நடமாடி கொண்டிருந்த காலமாக இருந்தால் நிலைமை வேறாக இருந்திருக்கும். ஞான தேசிகர் என்பவருக்கும் ஜோசிய சாஸ்திரத்திற்கும் காத தூரம். என் மாடு காணாமல் போயிற்று, அதை எங்கே கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்ட உழவரிடமிருந்து தப்பித்து கொள்ள தெருக்கோடியில் இருக்கும் குற்றுச்சுவர் அருகே பார்க்க சொன்னாராம் ஒரு போலி ஜோசியர். மாடும் கிடைத்துவிட்டது. மனிதனின் பெயரும் பிரபலமாகியதாம். அந்த கதையைப் போலதான் ஞான தேசிகரின் சங்கதியும். ஏதோ தாமே படித்து அறிந்து ஜோசியத்தை இரண்டொருவருக்கு சொல்ல போக குருட்டுத்தனமாக அவை பழித்துவிடவே அந்த வட்டாரத்திலே அவர் பலருக்கு தெரிந்தவராகிவிட்டார். இந்த உண்மையை மரகதம்மாள் நொடி பொழுதில் கண்டுபிடித்து விட்டிருப்பாள். அவரை தன் வீட்டு வாசற்படி ஏற விட்டிருக்க மாட்டாள். நோயாளி என்ற நிலையும் சாம்பவி மேல் ஏற்பட்டிருந்த பகை உணர்வும் அவளது அறிவை குழப்பி விட்டிருந்தன. எடுப்பார் கைப்பிள்ளையாக பகவதியின் பேச்சுக்களை ரொம்பவே நம்பிவிட்டாள். அன்று மாலை பூஜை அறை மின்விளக்கை பொருத்திய சாம்பவி
அவசரத்தில் கவனிக்கவில்லை. மறுநாள் காலை பூஜை தட்டி துலக்க தேடிய போது திடுக்கிட்டு போனாள். பூக்கடை அருகே முதல் நாள் அவள் வைத்துவிட்டு போன தீபாரதனை தட்டை காணவில்லையே. விரைவாக ஓடி வந்த மரகதத்திடம் சங்கதியை சொன்னாள். அமுத்தலாக கொஞ்சமும் பயமின்றி நோயாளியின் படுக்கை அருகே ஒரு நாட்காலியில் உட்கார்ந்திருந்த பகவதி அவளை அதிசயமாக பார்த்தாள். வழக்கம் போல சீக்கிரம் குளிச்சிருந்தா நான் கவனிச்சிருப்பேன். உடம்பு கொஞ்சம் அசதியாக இருந்ததாலே நான் அந்த அறை பக்கம் இன்னமும் போகலை. கொஞ்ச நாளாக இந்த தங்கவேலு அடிக்கடி பூஜை அறைக்குள்ளே நுழையிறதும் சுத்தும் முத்தும் பார்த்து நிற்பதையும் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு சமயம் இது அவன் வேலையா இருக்குமோ? என்ன சொல்றீங்கம்மா? சாம்பவி பதட்டமாக கேட்டாள். இன்னும் எப்படி விலைக்கு சொல்வது? மனுஷனுக்கு செலவு என்னவோ எடுத்து வித்திருக்கலாம் இல்லையா? ஐயோ, இப்படி அபாண்டமாக அவர் மேலே பழி போடாதீங்க. என் கணவர் சின்ன பிள்ளையா இருந்த காலத்திலிருந்து இங்கே உழைப்பவர், ரொம்ப நாணயமானவர். உனக்கு உதவியா என்னை தூக்கி எறிஞ்சு பேசுகிறானே இந்த தடியன், அதுக்காக நீ அவனுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியா? எத்தனை வருஷம் உழைச்சா என்ன? சில பேருடைய திருட்டு புத்தி சமயத்தில் தலையை நீட்டும். மரகதம் தன் மருமகளை கோபத்துடன் வெறித்தாள். உன்னை விட வயசிலே பெரியவ பகவதி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் இருந்தாலே அவங்கள எதிர்த்து நீ ஏன் மாயாடுற? அந்த திருட்டில் உனக்கு ஏதாச்சும் பங்கு உண்டா? அந்த தங்கவேலுவை கூப்பிட்டு அதட்டினா விஷயம் அம்பலத்துக்கு வருது. உருவினாள். நேற்று சாயங்காலம் எங்கே போயிருந்தேன்னு தங்கவேலுவை ஒரு வார்த்தை கேட்டு வை மரகதம், அப்படியே அசந்து போயிடுவான். போன வெள்ளிக்கிழமை சுவாமி படத்துக்கு தீபாரதனை செய்ய தட்டை தூக்கினேன். என்ன கணம்! இப்போத்தி விலைக்கு எத்தனை பிடிக்கும்? இது மாதிரி பொருள் தான் இப்போ கிடைக்குமா? பகவதி தூபம் பட்டாள். பொன்னியை கூப்பிடு, சீறினாள் மரகதம். அவள் முகம் செவல் என்று பாரியது. அத்தை, ரொம்ப கோவப்படாதீங்க. உங்கள் உடம்புக்கு ஆகாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க என்று சாம்பவி குறுக்கிட்ட போது கனல் திரித்த விழிகளால் அவளை கடுமையாக பார்த்தாள். எனக்கு தெரியும், நீ பேச தேவையில்லை, உரத்து அதட்டினாள். சமையல் அறையிலிருந்து தங்கவேலு ஓடி வந்து கை கட்டி கொண்டு எதிரே நின்றார். உனக்கு பண கஷ்டம் ஏற்பட்ட போது இன்னொரு தடவை என்கிட்ட வந்து கேட்டியே, ஞாபகம் இருக்கா? நான் உடனடியாக கடன் கொடுத்து உதவலை? எடுத்த எடுப்பிலே மரகதம் அவரை கோபத்துடன் கேட்டாள். தன்னை சுற்றிலும் பார்த்தார் தங்கவேலு. வேலைக்காரி காத்தாயி, தோட்டக்காரர் இருவரை தவிர அத்தனை பேரும் அந்த அறைக்குள் இருப்பதை கண்டு திடுக்கிட்டு போனார். ஏன் அப்படி முழிக்கிற? படுத்துக்கிட்டதாலும் எனக்கு வீடு பூரா கண். தெரிஞ்சுக்கோ தங்கவேலு, பணம் வேணுமெனா வந்து கேட்க என்ன கொள்ளை? என் மாமனார் காலத்து வெள்ளித்தட்டை எடுத்து விற்று தொலைச்சிட்டியே. வெள்ளித்தட்டா? தங்கவேலு திகைப்புடன் கேட்டார். இந்த நாடகம் என்கிட்ட செல்லுபடியாகாது. பூஜை அறையிலிருந்து வெள்ளித்தட்டை எடுத்துக்கிட்டு நேற்று சாயங்காலம் எங்கே போனேன்? மரகதம் அதட்டலாக கேட்டாள். தினமும் சாயங்காலமும் நான் சிவன் கோவில் பக்கம் காத்தாட போகிறது வழக்கம். உங்களுக்கு தெரிஞ்ச சங்கதி தானே? பதிலுக்கு உரிமையார் தங்கவேலு. அந்த சாக்கிலே என் வீட்டு சாமானை தள்ளிக்கிட்டு போயிட்டியா? மரியாதையா அதை எங்கே விற்றேன்னு சொல்லிடு. இல்லாட்டி கண்கள் சிவக்க மீசை துடிக்க தங்கவேலு மரகதத்தை விரித்தார். இந்த விருந்தாளியம்மா நேற்று காலையிலே அவசரமாக புறப்பட்டு போனாங்களே, அவங்க ஒரு சமயம் தட்டி தூக்கிக்கிட்டு போயிருக்கலாம் இல்லையா? நான் தான் திருடினேன் என்பதற்கு என்ன ஆதாரம்? இவங்க பெட்டி பைகளை முதலில் சோதிச்சுட்டு பார்த்துட்டு பிறகு என் மேலே குற்றம் சொல்லுங்க, ஆத்திரமாக கத்தினார். சே, இத்தனை ஆண்டு உழைப்புக்கு பிறகு நல்லவனாக இருந்ததற்கு இதுதான் கிடைத்த பட்டம் என்று அவரது நெஞ்சம் கொதித்தது. பகவதி ஒரு கணம் நடுங்கி போனாள். தேன்கூட்டை காலால் உதைக்க போக அதிலிருந்து தேனீக்கள் புறப்பட்டது போல பெரிய வம்பில் மாட்டிக்கிட்டோமே. மரகதம், உன்கிட்ட சொல்லிட்டு தானே நான் நேற்று வெளியே புறப்பட்டேன். எதுக்குன்னு உனக்கும் தெரியும். ஆசையோடு உன்னை பார்க்க ஊரிலிருந்து வந்த எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். படப்படவென்று பேசிவிட்டு விசுமி வாழத் தொடங்கினாள். ஆமா, இன்னைக்கே நாம ஊருக்கு புறப்பட்டு விடுவோம். நம்ம இப்படி அவமானப்படுத்தின பிறகு இங்கே ஒரு நிமிஷம் நிற்கிறது கூட கேவலம் என்று புலியாக சீறிய மகள் தாயின் அருகில் வந்து தன் புடவை தலைப்பால் அவளது கண்ணீரை துடைத்து விட்டாள். ஏமா மாயா, நீங்கள் 2 பேரும் எதுக்கு ஊருக்கு போகணும்? இந்த வீட்டை விட்டு இந்த கணமே தங்கவேலு தான் வெளியேறணும். இல்லாட்டா நான் போலீஸில் புகார் செய்து மரகதம் முடிப்பதற்குள் தங்கவேலு கோபத்துடன் தன் கைகளை தூக்கி ஒரு பெரிய கும்பிடு போட்டார். நான் இப்போவே கிளம்பி போயிடுறேன். என் சம்பளத்தை பின்னாடி ஐயா வந்ததும் கணக்கு பார்த்து வாங்கிக்கிறேன். நான் போகிறதுக்கு முந்தி என் பெட்டி
படுக்கை, பை எல்லாத்தையும் இங்கே உங்கள் முன்னாடி உதறி காட்டிட்டு கிளம்புறேன். பிறகு இன்னமும் ஏதாச்சும் காணாமல் போயிருந்தால் அந்த குற்றத்தையும் என்மேல் சுமத்த மாட்டீங்க இல்லையா? கோபமாக கேட்டுவிட்டு அறையை விட்டு விறு என்று வெளியேறினார்.